அதே போல நீலாங்கரையில் சீமானுடைய வீடு அமைந்திருக்கக்கூடிய பகுதியிலிருந்து செய்தியாளர் சுபாஷ் பிரபு இணைகிறார். சுபாஷ் பிரபு, தொடர்ந்து தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கு. நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் கூட்டம் கூடாமல் இருப்பதற்காக காவலர்களும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போது அங்கு என்ன நிலவரம், விவரங்கள்? மிக முக்கியமான நிகழ்வாக இன்று காலையிலிருந்து பரபரப்பாக நீலாங்கரை இல்லத்தில் சீமான் அவர்கள் இல்லத்தில் நடந்திருக்கிறது. சம்மன் கிழிக்கப்பட்டதிலிருந்து இதுவரை நம்ம பரபரப்பாக அந்த தொகுதிகளெல்லாம் பார்த்தோம். தற்போது நம்ம பார்க்கக்கூடியது அவரது இல்லம். அவரது இல்லத்தை சுற்றிலும் காவல்துறை பாதுகாப்பு ஒரு பக்கம் போடப்பட்டிருக்கிறது. மற்றொரு புறத்தில் அவரது நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் நிற்பதும் நம்மளால் காட்சிகளாக பார்க்க முடியுது. சென்னையில் இருக்கக்கூடிய அவரது நீலாங்கரை இல்லத்தில் அவர் கிடையாது. ஏன்னா நம்ம பார்த்தோம், அவரது செய்தியாளர் சந்திப்பு வந்து ஓசூரில் கொடுத்தாரு. அதன் பின்னராக அவர் அதற்கான விளக்கத்தையும் கொடுத்துருக்குறாங்க. இருந்த போதிலும் இந்த சம்மன் கிழிப்பு, அது தொடர்ச்சியாக நடந்த கைது நடவடிக்கைகள், பின்னர் அதுக்கப்புறம் காவல்துறை பாதுகாப்பு என அடுத்தடுத்த சம்பவங்கள் அரங்கேறி இருப்பதால் இங்கே கட்சி நிர்வாகிகள், நாம் தமிழரை சேர்ந்த கட்சி நிர்வாகிகள் அவ்வளவு பேர் குவிந்திருக்கிறார்கள். அதே போல் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எதுவும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் காவல்துறை பாதுகாப்பும் அவர் வீடு இருக்கக்கூடிய பகுதியிலும், அதே போல அவரது வழக்கறிஞர்கள் உட்பட பலர் வந்து இங்கே வந்திருக்கிறதையும் நம்ம காட்சிகளாக பார்க்க முடிகிறது. ஒளிப்பதிவாளர் நிர்மல் அது உங்களுக்கு காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நம்ம அடுத்த நேரம் செல்ல செல்ல அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படி இருக்க போகிறது என்பதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. நந்தா, நிச்சயமாக பரபரப்பான சூழலுக்கு மத்தியில் ஒருபுறம் காவல் நிலையம், அதே போல சீமானுடைய வீடு என 2 பகுதிகளிலும் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் சுபாஷ், அதே போல செல்வகுமார் வழங்க கேட்டும். விவரங்களுக்கும் நன்றி.